ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருவெம்பாவை 19வது பாடல் தான் பார்க்க போகிறோம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழஞ்சொற் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம்கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க எம்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்கெழிலென் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திருமணத்தில் மணப்பெண்ணின் பெற்றோர் மகளை மாப்பிள்ளையின் கையில் ஒப்படைத்து இவள் உனக்கே அடைக்கலம் என்று சொல்வதுண்டு. வழக்கில் உள்ள பழமொழி இது. எப்படிப்பட்ட கணவன் அமைவானோ என்ற அச்சம் உண்டு எங்களுக்கு. எங்கள் பெருமானே, உன்னிடம் ஒரே ஒரு கோரிக்கை. எங்களை மணப்போர் எப்படி இருக்க வேண்டும் என்று உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம். எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கான தொண்டு அல்லாமல் மற்றவற்றை செய்யும்படி விட்டுவிடாதே. எங்களின் விழிகள் இரவும் பகலும் உன்னை தவிர வேறு எதையும் காணலாகாது. இப்பரிசை மட்டும் நீ தருவாயானால் பிறகு எங்களுக்கென்ன கவலை? சூரியன் கிழக்கே உதித்தால் என்ன, மேற்கே உதித்தால் என்ன, எங்களுக்கென்ன என்று சிவபக்தர்களை கணவனாக வரவேண்டுமென உரிமையுடன் வேண்டுகிறார்கள் பெண்கள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவருக்கு மிகவே என்ற ஞானசம்பந்தரின் கோளறு பதிக வரிகள் இப்பாசுரத்துடன் ஒப்பு நோக்கத்தக்கன. ஞாயிறு எங்கு எழுந்தால் எமக்கென்ன என்ற வரி சிவபக்தர்களை கோள்கள் எதுவும் செய்யாது என்பதை உணர்த்துகிறது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்ற ஞானசம்பந்தரின் கோளறு பதிக வரிகள் இப்பாசுரத்துடன் ஒப்பு நோக்கத்தக்கன. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வீவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.